லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் அன்பான வணக்கங்கள். லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனலில் நாம் பல பதிவுகளை பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கி 27x42 3BHK சவுத் ஃபேஸிங் தெற்க பார்த்த அருமையான வரைபடத்தையும் 143 குழி கணக்கையும் நம்ம இந்த வரைபடத்தோடு பார்ப்போம். 27 42 ஆக்சுவலாக இதில் 27க்கு 42ன்னு எழுதியிருக்கு. நான் உள்ளே போயிட்டு இந்த குழி கணக்கு சொல்லும்போது நான் 27 என்ன விளக்கமுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு சவுத் ஃபேஸிங் பிளான் 5Gங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய அன்பர்கள் கேட்பாங்க. ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையும் கன்னி மூலையும் முன் முகப்பில் வரும். 5Gங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 5Gங்கிறது 5 கோல்டன் ரூல். நார்த் ஈஸ்ட் கார்னர் டு ப்ரொவைட் 3 அதாவது போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு மற்றும் செப்டி டேங்க்கு வாயு மூலையிலையும் மொட்டை மாடியில் கன்னி மூலையில் உயரமாக வாட்டர் டேங்க் வைக்கணும். திஸ் இஸ் எ 5G. இப்போ 4C வீட்டுக்குள்ளே நம்ம போவோம். ஸோ வெராண்டா 6.15க்கு 11.5 மாடிப்படி அமைச்சிருக்கிறோம். ஹால் சைஸ் 15.5க்கு 17. அப்புறம் ஸ்டடி ரூம் இன் தி நார்த் ஈஸ்ட் கார்னரில் 10க்கு 10.5 2 விண்டோ. ஸோ திஸ் இஸ் எ டோர். அப்புறம் கிச்சன் 8க்கு 11.5 ஆர்ச் ஓப்பன் 2 விண்டோ. தென் கன்னி மூலையில் 9.45க்கு 16 வித்து 5.5க்கு 7 அட்டாச்சு டாய்லெட். வாயு மூலையில் அதே மாதிரி 9.45க்கு 16 ஒரு பெட்ரூம் 2 விண்டோக்கள் கொண்டது. ஸோ அப்பா அம்மா படுத்துக்கலாம், பிள்ளைங்க படிக்கலாம், படுக்கலாம். நீங்கள் இங்கே தூங்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு அறை. பீரோ கன்னி மூலையில் வைக்கணும். கிச்சன் அக்னி மூலையில் 8க்கு 11. அப்புறம் கிழக்கு பக்கம் ஒரு வாசல் 2 ஜன்னல்கள் கொண்டது. இட் இஸ் எ பெஸ்ட் ஒரு நல்ல அருமையான சவுத் ஃபேஸிங் பிளான். கிழக்கு பக்கம் அதிக காலியிடம். இது 30க்கு அதாவது அகலம் 30 அடிக்கும் பொருந்தும். 40 அடி அகலம் இருந்தால் கூட நல்ல கார் பார்க்கிங். மேற்கு பக்கம் குறைவான காலியிடமும் தெற்கு பக்கம் குறைவான காலியிடமும் விடுங்க. ஸோ மேற்கு பக்கம் நீங்கள் 3 அடி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 30 அடி ஆயிடுச்சு. கிழக்கு பக்கம் 10 அடி, அப்போ காரை 3 கூட நீங்கள் இங்கிட்டு நிறுத்திக்கலாம். இட் இஸ் எ பெஸ்ட் பிளான். இப்போது இது யாருக்கு பொருந்தும்னா ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு பொருந்தும். 9, 18, 27 பிறந்தவர்களுக்கும் புதன் ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறவங்களுக்கும் இந்த 27க்கு 42 பொருந்தும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 27க்கு 42 நம்ம எடுத்தோம்னாக்கா 141 குழி வருது. ஸோ வயது பொருத்தத்தில் குறை ஏற்படுது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 27 42 எடுத்திருக்கேன். ஸோ 27 42க்கு 143 143 குழி வரும். ஸோ இந்த குழி கணக்கு ஈஸியாக 11 பொருத்தங்களை அடங்கியது. ஸோ இதை வச்சு தான் நம்ம மிச்சம் இருக்கிற 11 பலன்களையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 143 குழிக்கு என்ன கர்ப்பம் வருதுன்னா யானை கர்ப்பம் நல்லது. இன்கம் அருமையாக இருக்கும் வரவு. அதே மாதிரி செலவு பொறுத்ததில் பரவாயில்லை. யோனி சர்ப்பம் நல்ல ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும். அப்புறம் வம்சம் குரு அங்கீஷம் நல்லா இருக்குது, மோர் இன்கம் கிடைக்கும். அப்புறம் ஜாதி வைசிய ஜாதி நல்லது. ராசி விருச்சிகம் குட் ஹெல்த்து நல்லாயிருக்கும். வயது பொருத்தத்தில் முக்கியமானது 61 வருடங்கள் இந்த கட்டிடம் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் நலமாகவும் இருப்பீர்கள். இப்போ நம்ம இந்த பிளானை பார்த்துருக்குறோம். நிறைய அன்பர்கள் நார்த் இண்டியன்ஸு, அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து நிறைய அன்பர்கள் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிறதுக்காகவும் இந்த பிளானை இப்போ நம்ம பேசுகிறத அப்படியே ஆங்கிலத்தில் புரிகிற மாதிரி நான் என்னுடைய தெளிவு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நவ் we see the size of the plan is 27 feet 3 inches and 42. So this is a south facing, southwest and southeast in front of the building, northeast and northwest in the back side it will come. So we provide, first of all we see 5G means what? Northeast corner we provide a sump, borewell and rainwater harvesting.
These three things we must provide in the northeast corner. Septic tank to provide in the northwest corner, and southwest corner in top terrace to provide a water tank. In case you provide a one bedroom in the first floor, then you provide a water tank in front. Don't provide a water tank in the northeast corner, because of northeast we provide a borewell. At the same time we provide in a water tank. Don't provide a water tank in the northeast corner. We must provide a water tank in a front side of the south building and west building. Then south side no more space comparing to the north more space, and east also more space, vacant site. Now we go through inside of the house. Now we see the 5G. 4C means inside of the house, and 3R means then Rishabha, Kanni and Makara Rasi, Tarus, Virgo and Capricorn in the Rasis 9, 18, 27, and Mars in the your astrological chart. Mars is good place, and Archi Ucham we provide a south facing also good. Now we go inside of the house. Now veranda 6 by 11.5, and main door provided in a south side, south facing, and another one door also provided in the east side. Now 15 feet 6 inches and 17 feet in a hall, big size. Northeast corner father mother bedroom 10 by 10.5, and toilet 4 by 6.5. Now northwest corner your child and married young chap do not rest in this room. So father mother or your child or guest bedroom in the northwest corner. Southwest corner only a house owner to rest, and to provide in a southwest corner towards facing in a north facing. Southeast corner 8 by 11.5 is a kitchen, and oven is to provide a east facing. Northeast corner sink. Now we see a Kuli calculation. So 27 feet 3 inches and 42 divided by a 42 feet Sidambara Padam 34 inches into 34 inches. Now we get a 143 Kuli. Now first Garbha Purtham is elephant. It's a good, and income. This building will go inside of the house. So income is good, and expenditures is not bad. And Yoni, husband and wife is a happiness, snake good, good. And heredity. Heredity means the life is heredity of the parents. So Guru Angisha, more income. Caste is Vaishya, good, and Rasi Vrichiga, good things will come. The building of the life is 61 years is good, and goodwill things it will come in your home. Friends, this plan is you like and share and comments. வாஸ்துபடி உள்ள வீடுகளில் வட்டும் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.